எனது அன்பிற்கிணைய ஒசூர் வாழ் மக்களே, இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கும் மக்களை சந்திச்சேங்க. முதல் முறையா இவ்வளவு இடத்து, அதாவது ஒவ்வொரு கிராம பகுதிகள், இந்த ஊர்ல இருக்கிற சிட்டி டவுன் ஏரியா கிராம பகுதிகள், இது எல்லாத்தையும் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. என்னதான் இது மாநிலத்தின் எல்லையாக இருந்தாலும், என்னதான் இங்க காவேரி பிரச்சனை தலைவெடுத்து ஆடினாலும், எத்தனை அடிதடி எத்தனை போராட்டம் நடந்தாலும், இங்க உள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள், தமிழர் தெலுங்கர் கன்னடர், இன்னும் முஸ்லிம்ஸ், இனம் மதம் மொழி எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு ஒற்றுமையா வாழ்கிறார்களே, இந்த மண் எவ்வளவு பெருமைப்படக்கூடிய ஒரு மண். இத நான் கண்டிப்பா பார்த்து வியந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க காலையில இருந்து. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உரையை நானு 3 முக்கியமான நபர்களின் பேரில் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் அரசியலுக்கு வந்ததும் சரி, இன்னைக்கு உங்ககிட்ட இந்த அரசியல்ல நின்று மக்களுக்காக நான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இவர்கள் 3 பேர் இடத்துல இருந்துதான் பிறந்தது. இப்ப சமீபமா சித்தப்பா, அதாவது எந்த பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன், என்னுடைய தந்தையார் சந்தன வீரப்பனார், என்னுடைய சித்தப்பா செந்தமையன் சீமான், இவர்களின் பெயர்ல இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இதுல 2 பேர் இன்னைக்கு உயிரோட இல்லைங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னோட சித்தப்பா இன்னைக்கு இருந்து அவர்களின் பொறுப்பை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவர்கள் ஆயுதம் ஏந்திய போராட்டமாக அவர்கள் பொறுப்பை எடுத்து நடத்தினாங்க. இவர் கருத்தியல் ஏந்திய போராட்டமாக அவருடைய பொறுப்பை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. என்ன பொறுப்பு அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை. இதற்காக வாழணும், இதுக்காக உயிர் விடணும், இதுதான் வாழ்க்கை முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, உயிரினும் மேலாக சரீரத்தை விட மேலாக, நம்ம ஒரு வாழ்க்கையை விட மேலாக இவர்கள் மூவரும் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ என்னடா இந்த பொண்ணு இந்த பொண்ணு யாரோட பொண்ணு? வீரப்பனாரோட பொண்ணு இல்ல, ஒரு கிரிமினலோட பொண்ணுன்னு சொல்றாங்க, ஒரு திருநனோட பொண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசலாம்? சில பேர் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு பதில், என் தந்தை திருநாள், நான் அதை ஒத்துக்கிறேன். எதனால? செயல் இழந்த அரசாங்கத்தினால, அகதிகளா அவர்களுடைய வாழ்க்கை விடப்பட்டதுனால, சாப்பிடுற சாப்பாடு கூட 3 வேளை சாப்பாடு கூட அன்னைக்கு கிடைக்காத நிலைமை அந்த கிராமமே இருந்தது. இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, உங்களை சுத்தி இத்தனை கம்பெனியும் இல்ல, நீரும் இல்ல, ஒரு காட்டை நம்பி நீங்க வாழ்றீங்க. அப்படிதானுங்க ஒவ்வொரு மலைவாழ் மக்களும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாவப்பட்ட மனுஷங்க இல்லையா அவங்க? வேட்டைன்றது ராஜாக்கள் வேட்டை பண்ணலாம், ஜட்ஜு வேட்டை பண்ணலாம், அரசியல்வாதி வேட்டை பண்ணலாம். அதுக்கு லைசன்ஸ் கொடுத்து கண்ணு கொடுப்பீங்க. ஒரு வயிற்று பழத்துக்காக 3 வேளை சாப்பாடு பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக செஞ்ச ஒரு விஷயத்துக்காக கேஸ் போட்டீங்க. சரி, மொத்த ஊரையும் அராஜகம் படுத்தி பெண்கள் மேல கை வச்சு, எதுக்காக பெண்கள் மேல கை வச்சீங்க? எதற்காக குழந்தைகள் மேல கை வச்சீங்க? எங்க அப்பா ஒரு வீரனா இருந்து எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க? எந்த ஒரு தமிழனும், எந்த ஒரு மானம் கொண்ட மனுஷனும், அவன் தமிழனா இருக்கட்டும், கன்னடனா இருக்கட்டும், தெலுங்கனா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், உன் வீட்டு பொண்ணு மேல கை வச்சா நீ விடுவியாடா சும்மா? அதைத்தான எங்க அப்பாவும் பண்ணாரு. ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அதுதான வேற என்ன பண்ணாரு எங்க அப்பா? தப்பு செஞ்சவன சுட்டாரு. ஏன்னா ஒரு போராளி ஆயுதம் ஏந்திய போராட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்.
சரி, அவர் போராடியே மாறாதப்ப எனக்கு பொது மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டாருல்ல. சரி, அந்த லாஸ்டா பொது மன்னிப்பு கேட்டதை விட்டுருவோம். ஒரு கட்டுக்குள்ள ஒரு நேர்மையான அதிகாரியை வந்து சந்திக்கிறாருல்ல, ஒரே ஒரு கேஸ் இருந்த போது, அப்ப வந்துட்டு இதோட ரிலீஸ் பண்ணுங்க, நான் வந்து கேஸ போய் பார்த்துட்டு நான் வந்து ஒரு நார்மலான லைஃப் வாழ்றேன்னு கேட்டாருல்ல. ஏன்டா அன்னைக்கு வீட்டுல ஏன்டா வந்துட்டு லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியை கொடுத்து என்னோட அப்பாவை அன்னைக்கே கொல்ல பார்த்தீங்க? அன்னைக்கு அவரு செத்து இருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நேர்மையான மக்களுக்காக இப்படியும் ஒரு மனுஷன் வாழ முடியும். எந்த பாதையில போனாலும் தன்னுடைய கொள்கையில, தன்னுடைய எண்ணத்துல, தன்னுடைய சிந்தனையில நேர்மையை கடைபிடிச்சா ஒரு மனுஷன் இன்னைக்கு உயிரோட வாழ முடியும் என்கின்ற ஒரு சாட்சியா என் தந்தை இன்னைக்கு இருந்திருக்க மாட்டார். அன்னைக்கு நீங்க சொல்றதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கிட்டு இருந்தா சாதிச்சு காமிச்சிட்டு போயிட்டாருல்ல. நான் திருடனுடைய மகள்னு சொல்றதுக்கு ரொம்ப 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 பெருமைப்படுறேன். எனக்கு எம்பின்றது பெருமை இல்ல, எம்எல்ஏன்றது பெருமை இல்ல. ஏன் திருடனுடைய பெண்ணுன்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் தெரியுங்களா? எங்க அப்பா திருடினது எங்களுக்காக இல்லைங்க, மக்களுக்காக திருடினார். இன்னைக்கும் வந்துட்டு நாங்களும் கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க அப்பா சேர்த்து வச்ச ஒரு பைசாவை நான் என் வாழ்நாள்ல போட்டு பார்த்ததில்லை. எங்க அப்பாவே பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் தான் பார்த்திருக்கேன், ஒரு டைம் தான் பேசியிருக்கேன். இப்படிதான் ஒரு போராட்டமான வாழ்க்கையை எங்க தந்தை நிகழ்த்தி விட்டு ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்படியும் போராட்டமான வாழ்க்கைய வாழ முடியும் ஒரு மனுஷனால. 36 வருஷம் அந்த ஃபாரஸ்ட்ல விலங்குகளோட அங்க உள்ள நீர், மரம், அங்க வந்து அவர்கள் கூட ஒத்துழைச்சு, அவர்களும் நேச்சரும் ஒத்துழைச்சுதான் எங்க அப்பா வாழ்ந்தாரு. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா வந்துட்டு மழை அழிச்சாரு, சமண மரம் வெட்டினாரு, யானையை சுட்டாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அந்த ஊர்ல இருக்கிற எல்லா தலைவர்களுமே அந்த வேலையை பண்ணிருக்கிறார். அவங்களும் ஏன்டா என்ன உயிரோட வச்சுட்டு இருக்கீங்க? அவனுங்க போய் தைரியமா கேளுங்களா? என் தந்தையை பொறுத்தவரை அவரோட வாழ்க்கை இந்த செயலிழந்த அரசாங்கத்தினால் பாதை மாற்றப்பட்டது. பாதை மாறினாலும் அவர் எண்ணமும் குறிக்கோளும் நேர்மையாக என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த துப்பாக்கிய கையில எடுக்க வச்சுட்டாங்க. இத்தனை ஊரை நம்ம கையால எடுக்க வச்சுட்டாங்க. இங்க அடுத்தது மக்களின் சேவையாக மாறணும், மக்களின் பாதுகாப்பாக, மக்களின் அரணாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு அடுத்தது அரசியல்ன்ற ஒரு முன்னெடுப்பு அவர் செஞ்சப்ப அவர் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இத்தனை பெண்கள் இறந்தாங்க இல்லைங்களா? அத்தனை சித்திரவதை, அத்தனை குழந்தைகள், அத்தனை குடும்ப தலைவர்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், ஒரு ஊரையே நீங்க அழிச்சீங்களே. என்னோட அப்பா கொலகாரன் கொலகாரன் கொலகாரன்றீங்க, நீங்க தான் கொலகாரனுங்க. என் தந்தை ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்திட்டு போனாரு. நான் குழந்தையில இருந்து இந்த பாதிப்பெல்லாம் பார்த்து வளர்ந்துட்டேங்க, குடும்பத்தை பிரிஞ்சு வளர்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் தந்தையினுடைய ஆன்மா, என் தந்தையினுடைய மன ஓட்டம், எண்ணங்கள் என்னை சுற்றியே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதை மறந்துடாதுங்க. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என்னோட அப்பாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து இங்க நின்று இருக்கிறேன் உங்க கண்ணு முன்னாடி. எதுக்காகனா, இங்க யாரும் வந்துட்டு ஒரு விதண்டாவாதத்துக்காக இவர் தவறு அவர் தவறு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லல. அவர்களுடைய புரிதல், வெளியில இருந்து எடுத்துக்கிட்ட புரிதல், அவ்வளவுதான். இந்த அரசாங்கம் அப்படி இயங்கி இருக்கு. அரசாங்கம் என்னைக்குமே நான் செஞ்சது தப்பு, கண்ணு முன்னாடியே உயிரை முடிச்சு கட்டியிருப்பான். ஆனா நான் அந்த தப்பு பண்ணல, இன்னொருத்த நாள் போய் கேஸ் போட்டுட்டு போற அரசாங்கம் தான் இது. அரசாங்கம் என்னைக்கும் அதை எடுத்துக்க போறதில்லை. ஆனா காலத்தின் கட்டாயமாக என் தந்தையாக, என் தந்தையின் எண்ணம், என் தந்தையின் செயல், என் தந்தையின் சிந்தனை மக்களுக்காக இருந்துச்சு. அவர் இறக்கும் போது அதுதான் நினைச்சிட்டு இறந்திருப்பார். அதனாலதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக நான் உங்ககிட்ட வந்து அரசியலுக்காக நின்று இருக்கேன். நான் பாடம் எடுத்து காமிக்கிறேன். நேர்மையான அரசியல்னா என்ன?
ஏழ்மையான அரசியல்வாதிகள்னா எப்படி வாழணும் அப்படின்ற புரிதலை முதல்ல அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகளுக்கு, அப்புறம் மக்களுக்கான சேவையா அரசியல் இருக்கணும்ன்றத நான் ஒவ்வொரு நாளும் பாட எடுத்து இதுக்கு மேல காட்டுறேன். எனக்கு இந்த மேடை வந்துட்டு கிடைக்கணும்னு ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்த ஒண்ணு. ஏன்னா இது வந்து ஒரு பார்டர் ஏரியா. இங்க வந்து எல்லா மொழி பேசின மனிதர்களும் இருக்கிறீங்க. எல்லார்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேங்க. என் தந்தையாருடைய மகளாக இருந்து நான் வளர்ந்த முறையை வைத்து சொல்றேன். ஏன்னா என்னை வளர்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்பா அம்மா கிடையாது. என்னை வளர்த்தது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற தந்தைமார்கள், தாய்மார்கள் தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு கிடைச்ச இந்த ஒவ்வொரு படிப்பு, இந்த அறிவு, இந்த ஒரு நல்ல வாழ்க்கை முறை என் தந்தைக்கு அங்க உள்ள கிராம குழந்தைகளுக்கு கிடைத்திருந்தா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்பட்டிருக்காதுன்றது என்னோட புரிதல். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாம பாத்துக்க வேண்டியது யாருடைய கடமை? அதிகாரிகளோட கடமை, அரசாங்கத்துடைய கடமை, மக்கள் சேவை செய்யறவங்களுடைய கடமை தானே. இவங்க என்ன பண்றாங்க? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பதிலா நம்மளோட சூழல்களை அடுத்த லெவலுக்கு வளர்த்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்றாங்க? அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சண்டை தூக்கி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்க கர்நாடகா பார்டர்ல தண்ணி கேட்டா அடிக்கலான்னு தெரியுது. இது வரைக்கும் எத்தனை தலைவர்கள் இங்க அடிக்கட்ட இந்த மனிதர்களுக்கு அன்னைக்கே சொல்றேன். அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு கேட்ட பெண்களை வந்து மானபங்கம் படுத்தி இருக்காங்க. எங்க அப்பா குறிப்பிட்டிருப்பாரு. அவன் தமிழனா இருந்தா என்ன, கன்னடனா இருந்தா என்ன, மலையாளியா இருந்தானா, தெலுங்குனா இருந்தா என்ன, அவர்கள் எல்லாம் மனிதர் இல்லையாடா? எல்லாருக்கும் அடிச்சா வலிக்கும் தானே? எல்லாருக்கும் மானம், மரியாதை, சூடு, சொரணை எல்லாமே இருக்குதானே? எல்லாருக்கும் வலிக்கும் தானே? ஏன் மதிச்சு நடந்துக்க முடியாதா? சுயமரியாதைய நம்ம இழந்துட்டோமா? நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிளா நம்மளோட குழந்தைகளுக்கு வச்சுட்டு போறோமா? அடி தடி. நம்ம இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ள ஒரு கட்டமைப்பு கீழே, ஒரு சட்டத்தின் கீழே நம்ம வாழ்றோம். அப்ப எப்படி இருக்கணும்? எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சந்தோஷம் வந்தாலும் சரியா பகிர்ந்துக்கணும், சரியா ஏற்றுக்கணும். இதுதானே ஒரு அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள வந்துட்டு நடந்துக்கணும். நம்ம நாடு அப்படிதானுங்க. அண்ணன் தம்பிங்க, அக்கா, ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் தானுங்க. நம்ம அதை உணர்ந்த தயவு செஞ்சு இப்படிப்பட்ட திருத்த அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. என்ன பண்ணுவானுங்க? ஒரு நாள் அந்த கலாட்டா பண்ணிட்டு அவங்களுக்கு மொத்த தண்ணியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. முதல்ல உங்க நாட்டுல இருக்கிற ஏரி, குளம், அந்த பேங்கில பாருங்க எத்தனை மரத்தை வெட்டி அந்த ஊரையை விட்டு நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. சரியா இருக்கிறாங்க அங்க அரசியல்வாதிங்க. இங்களாவது நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இன்னைக்கு வந்து எங்க மக்களுக்காக வந்துட்டோங்க. உங்களுக்காக சேர்த்துதான் வந்துட்டோம். ஏன்னா இங்க வாழ்றவங்க எங்க மக்கள் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? முதல்ல தயவு செஞ்சு அதை கண்ணழிச்சு கவனிங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குது? நம்ம எந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் சில கதைகளை கட்டவிழ்த்து விட்டு நம்ம அந்த விஷயத்தை வேற மாதிரி புரிதலுக்குள்ள ஆளாக்கப்படுறோம். அந்த புரிதலை வச்சுட்டு நம்ம எப்படி தப்பான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில எடுத்து தப்பான அரசாங்கத்தை செலக்ட் பண்ணி நம்ம குழந்தைகளோட வாழ்க்கைய நரகமாக்க போறோம். பின்னாடி குடிக்கிற தண்ணி பாட்டில வந்துருச்சு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் சுத்தமான சோறு கிடைக்கல, சுத்தமான தண்ணி கிடைக்கல. மழையை வெட்டி விற்கிறான், மரத்தை வெட்டி விற்கிறான். என் தந்தை சொன்ன மரத்தை வெட்டுறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஊரூரா மரத்தை வெட்டி வித்துட்டு இருக்கிறானுங்க. ஊரூரா கல்லெல்லாம் வெட்டி வித்துட்டு இருக்கிறாங்க. ஊரூரா மண் எடுத்து வித்துட்டு இருக்கிறானுங்க. ஏன் இப்ப கேளுங்க கேள்விய, நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப கேட்டீங்கன்னா நீங்க உங்க குழந்தைகளுக்கான நல்ல தாய், நல்ல தந்தை அப்படின்றத உண்மை. இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? சாகர வரைக்கும் உங்க பிள்ளைய திட்டி ஏண்டா இப்படி ஒரு நாய்களுக்கு ஓட்டு போட்டு என் வாழ்க்கை இப்படி நரகமாக்கிட்டீங்கடா, ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்க வேண்டா. அப்படி ஒரு ரோட்ல நான் நிம்மதியா போயிட்டு வர முடியல, ஒரு நிம்மதியான மூச்சு காத்து எடுக்க முடியல. அவ்வளவு நோய் வருது, சீக்கிரமா சுகர் வருது, சீக்கிரமா தைராய்டு வருது.
யோசிக்க தயவு செய்து. இன்னைக்கு நான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறேன், இவனுங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, நம்ம பாலம் கட்டுறோம், நாங்க அந்த நலத்திட்டம் பண்றோம், இந்த நலத்திட்டம் பண்றோம். முதல்ல இருக்கிற அந்த வில்லேஜுக்குள்ள இருக்கிற ரோட சரியா போடுங்கடா. 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது. அங்கேயும் இருக்க டிச்ச நீட்டா வைங்க. எத்தனை நோய்கள் வந்து அந்த மக்கள் அவதிப்படுவாங்க. பேசிக்கான விஷயம், பேசிக் நீட்ஸ் எதை கிளியர் பண்ணிருக்கீங்க? இந்த பெரிய விஷயத்துக்கு போறதுக்கு, இலவசத்தை கொடுக்கறதுக்கு, காசை கொடுக்கறதுக்கு. மக்களுக்கு தேவை இலவசம் கிடையாது, 1000-500 பணம் கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கை சுதந்திரம். இங்க யாருமே சுதந்திரமா வாழல, பேருதான் சுதந்திரமான நாடு. எல்லாரும் ஒண்ணு நோயில சிக்கிக்கிறீங்க, இல்ல பண பிரச்சனையில சிக்கிக்கிறீங்க, மனநோயில சிக்கிக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளோட குழந்தைங்கள பாதுகாப்பா இருக்க முடியுதோ அதை சொல்லுங்க. ஒண்ணு பசங்க வந்தா போய் மது போதை ட்ரக்ஸ்னு சிக்கி சீக்கிரமாவே இல்லாம போயிடுறாங்க. பெண்களா இருந்தா அவங்க வேற வழியில போகிறாங்க. என்ன நடக்குது இந்த சமூகத்துல? நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? தயவு செய்து அரசியல் என்பது ஒரு நாள் நம்ம சும்மா ஜாலியா போய் போட்டு வர ஓட்டுன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ரொம்ப முட்டாள்தனம். நம்ம உலக அரசியல் பேசி வேஸ்ட்டுங்க. நம்ம நாட்டு அரசியலை ஃபர்ஸ்ட் கவனி. உங்களை சுத்தி என்ன நடக்குது உங்க ஊர்ல? முதல்ல கவுன்சிலரை போடுங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படி ரோடு போட்டு வச்சிருக்கிற? போராட்டம் அதுக்கு நடத்துங்க. நீங்க அடிமை கிடையாதுங்க. கவர்மெண்ட் அப்படின்றது என்ன? மக்கள் தாங்க கவர்மெண்ட். மக்கள் தான் கவர்மெண்ட். இப்படி நின்று கேள்வி கேட்கணும், இப்படி நின்று கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா நமக்கான வேலை செய்யறவங்க அவங்க. நம்ம சம்பளம் கொடுக்கறோம், நம்ம டாக்ஸ்ல இருந்து போகுது. நம்ம உயிரோட இங்க இருந்து நாளெல்லாம் உழைச்சு 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 டாக்ஸ் கட்டினாத்தான் அங்க அந்த கவர்மெண்ட் இயங்கும். ஏன் நாளெல்லாம் உழைச்சு 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 இந்த நாடை இயங்க வைக்கணும்னு சொல்லி ஒரு அடிநாடு விலைக்கு வந்துட்டு விலை போடுறீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஒற்றுமை ரொம்ப முக்கியம். எந்த மொழி, எந்த இனம், எந்த மதம் அப்படின்றது முக்கியம் இல்ல. எல்லா சகோதரிகளும், எல்லா சகோதரர்களும், எல்லா நாட்டினரும், நம்ம பக்கத்து நாட்டுல இருக்கிற மாநிலத்துல இருக்கிற எல்லாருமே நிம்மதியா இந்த நாட்டுல வாழ்றோமா? இந்தியர்களா சேர்ந்து, இந்தியர்கள் என்ற மார்த்தட்டி நம்ம சொல்றோம்ல, நம்ம சேர்ந்து நம்ம குழந்தைகளை எவ்வளவு சாதனை படுத்தி இருக்கிறோம், இந்த நாட்டை அடுத்தது இந்த நிலைமைக்கு கொண்டு போறோம். அதுக்கு முதல்ல நம்ம உள் மாநிலத்துல இருக்கிற தலைவர்களை கேள்வி கேட்கணும். உள் மாநிலத்துல ஊர்ல நம்ம தெருவுல கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். நம்மளோட குழந்தைகளுக்காக ஒரு புது உலகத்தை உருவாக்கணும் என்ற சத்தியத்தை தயவு செய்து எடுத்துக்கோங்க. என்ன